நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் சோழ நாட்டின் வளமும் ஒற்றுமையும் குறையவில்லை. கரிகால சோழன் உருவாக்கிய அமைதியான ஆட்சி மக்கள் மனதில் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் விதைத்திருந்தது. நாட்டின் எல்லைப் பகுதிகளிலும் காவல் பலப்படுத்தப்பட்டிருந்தது. கடற்கரைகளில் வணிகக் கப்பல்கள் வரிசையாக வந்து நின்றன. இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற பல தூர தேசங்களிலிருந்து வியாபாரிகள் சோழ நாட்டை அடைந்தனர். அவர்கள் கொண்டு வந்த வாசனை திரவியங்கள், முத்துகள், பட்டு பொருட்கள் மற்றும் அரிய உலோகங்கள் சந்தைகளில் விற்பனையாகின. அதற்கு பதிலாக சோழ நாட்டின் அரிசி, மசாலா பொருட்கள், நெசவு துணிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உலக நாடுகளுக்கு சென்றன. காவிரி, பூம்பட்டினம் போன்ற துறைமுக நகரங்கள் அந்த காலத்தில் செல்வத்தின் மையங்களாக விளங்கின. காலையில் சூரியன் கடலில் உதிக்கும்போது துறைமுகம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது. மீனவர்கள் கடலுக்குள் புறப்பட்டனர். வணிகர்கள் தங்கள் பொருட்களை ஏற்றினர். அங்கிருந்த சந்தைகளில் பல மொழிகள் ஒலித்தாலும் தமிழின் இனிமை அனைவரையும் கவர்ந்தது. இந்த நாடு வளமுள்ளதோடு நல்ல மனமும் கொண்டது என்று வெளிநாட்டு வியாபாரிகள் ஆச்சரியப்பட்டனர். அதே நேரத்தில் கரிகால சோழன் போர் பயிற்சியையும் மறக்கவில்லை. நாட்டின் பாதுகாப்பே அமைதியின் அடிப்படை என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தான். பெரிய மைதானங்களில் இளைஞர்களுக்கு வாள் சண்டை, வில்வித்தை, குதிரை பயிற்சி மற்றும் யானைப்படை இயக்கம் கற்பிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு பயிற்சிக்கும் முன்பும் ஒரு முக்கியமான அறிவுரை கூறப்பட்டது. ஆயுதம் கையில் இருப்பதால் ஒருவர் வீரனாக மாட்டான், அதை நீதிக்காக பயன்படுத்துபவனே உண்மையான வீரன். இந்த எண்ணம் சோழ வீரர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஒருநாள் அரண்மனைக்கு வடநாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு முனிவர் கரிகால சோழனை சந்தித்தார். அவர் நாட்டின் வளர்ச்சியையும் மக்களின் மகிழ்ச்சியையும் பார்த்து வியந்தார். அரசே, என்றார் அவர், பல அரசர்கள் தங்கள் ஆட்சியை வலிமையால் நிலைநிறுத்த முயல்கிறார்கள். ஆனால் தாங்கள் மக்களின் அன்பால் ஆட்சி செய்கிறீர்கள். அதுவே தங்களை வேறுபடுத்துகிறது. கரிகால சோழன் மெதுவாக சிரித்தான். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் பொக்கிஷங்களில் இல்லை, மக்களின் நம்பிக்கையிலும் ஒற்றுமையிலும் தான் உள்ளது என்றான். அந்த வார்த்தைகள் அங்கிருந்து அமைச்சர்களையும் வீரர்களையும் ஆழமாக தொட்டன. அந்த மாலை காவேரி நதிக்கரையில் பெரிய திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான விளக்குகள் நீரில் மிதந்தன. பெண்கள் பக்தி பாடல்கள் பாடினர். குழந்தைகள் சிரித்தபடி ஓடினர். முதியவர்கள் பழைய வீர கதைகளை கூறினர். வானத்தில் முழு நிலா ஒளிர்ந்தது. அந்த ஒளியில் சோழ நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக தோன்றினர். கரிகால சோழன் தொலைவில் நின்று அந்த காட்சியை பார்த்தான். அவனது மனதில் ஒரு அமைதியான பெருமை தோன்றியது. என் வாழ்க்கை முடிந்தாலும் இந்த மண்ணின் செழிப்பும் தமிழரின் புகழும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். அந்த இரவு காவேரியின் நீரோசை சோழ நாட்டின் பொற்காலத்தை பாடுவது போல ஒலித்துக் கொண்டிருந்தது.